சார், போலீஸ் ஸ்டேஷனுங்களா சார்? சார், நான் பிகிலோடைய அப்பா பேசுகிறேன் சார். சார், பசங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதுங்களா? சார், நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் சொந்தக்காரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு எல்லா இடத்துலையும் என் பையனை தேடிட்டேன் சார். ஆனால் என் பையன் இது வரைக்கும் கிடைக்கல. என் பையனும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல சார். தயவு செய்து கண்டுபிடிச்சி கொடுங்க. 2 நாள் ஆச்சு சார். என் பையன் சாப்பிட்டானா இல்லையானே எங்களுக்கு தெரியல சார். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கோம். தயவு செய்து என் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க. சார் 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 டென்ஷன் ஆகாதீங்க சார். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். அதுக்காக எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்கோம். எல்லா பேரண்ட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். இந்த 2 டேஸ்க்குள்ள உங்க வீட்டை சுத்தி ஏதாவது வித்தியாசமான ஆளுங்க யாராவது வந்தாங்களா, இல்ல வித்தியாசமான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்ததா, அதை தயவு செய்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சார், எங்கள் வீட்டு சுற்று வட்டாரத்தில் ஒரு ஐஸ்கிரீம்காரன் வருவான் சார். வித்தியாசமாக பாட்டு பாடிட்டு அவன் பின்னாடி தான் சார் சின்ன பசங்க எல்லாரும் போவாங்க. சரி, ஓகே சார். கண்டிப்பா உங்க பையனை நான் கண்டுபிடிப்பேன். கிறுக்கு பசங்களா, இது என்னுடைய ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. நீ எவ்வளவு சத்தம் போட்டாலும் வெளியில யாருக்கும் கேட்காது. கதவை திறக்கிறீங்களா இல்ல கதவை உடைச்சு நான் உள்ள வரவா? சோஃபாவை தள்ளிட்டு அது கீழ இருக்கல லிட்டை ஓபன் பண்றா. எது? சோஃபா அடியில லட்டா? ஆட பைத்தியக்காரா, அது லட்டு இல்லடா, லிட்டுடா. அந்த க்ரோபார் எடுத்து ஓபன் பண்றா சீக்கிரம். டேய், என்கிட்ட பேசிட்டு அவன விட்டுறாதடா. நீ அங்க பாத்துக்கோ, நான் இங்க பாத்துக்கறேன். கரண்டடி சீசே. டேய், நான் ஓபன் பண்ணிட்டேன்டா. எல்லாரும் ஒவ்வொருத்தரா கதை விட்டுட்டு பொறுமையா வந்து இதுல குதிங்க. நான் குதிக்க போறேன்டா. யப்பா, தள்ளி நில்றா, மேல குதிர போறேன். நல்ல வேலை பண்ணடா பிள்ளை. டேய், இருடா, நானும் வரேன். டேய், கடைசியில உங்க எல்லாரையும் நான் புடிச்சிட்டேன்டா. எவ்வளவு நாளா எனக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்க சாவே என் கையில தான்டா. எங்கடா போனீங்க? இவனுங்களாம் எப்பவுமே எனக்கு தலைவலி மட்டும்தான். அவங்க கையில கிடைச்சாலே போதும். இவ்வளவு நாளா அவங்களை என் ஐஸ்கிரீம்ல இன்கிரீடியன்டா சேர்க்கலாம் தான் பார்த்தேன். ஆனா இப்ப இது பர்சனல் ஆயிருச்சு. அவங்க கையில கிடைச்சா அவங்களை கொல்ல வேண்டியதுதான். என் ஃபேக்டரியில இருக்கிற மொட்டை இடத்தையும் நான் லாக் பண்ண போறேன். எப்படி தப்பிக்கிறானுங்கன்னு பாத்துருவோம். சோபா, இதுக்கு மேல என்னால ஓட முடியாதுடா சாமி. அப்படியேடா ஓடினாலும் என் கால் என் உடம்ப விட்டு தனியா வந்து விழுந்துரும். டேய் தடியா, நீ வேற புலம்பாதடா. நமக்கு கேட்ட சத்தத்தை வச்சு பார்த்தா ராட் இங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டான் போலயே. அப்படின்னா இங்க இருக்கிற கேட் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா யாரும் கவலைப்படாதீங்க, என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது அந்த ஃபேக்டரியில தான் நான் கண்டுபிடிச்சேன். இந்த மேப் படி பார்த்தா மொத்தம் 3 ஜெனரேட்டர் இருக்கு இந்த ஃபேக்டரியில. இது 3த்தையும் நாம ஆஃப் பண்ணிட்டோம்னா செக்யூரிட்டி சிஸ்டம் கேன்சல் ஆயிரும். நாமெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். இது பத்தாததுக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு வாக்கி டாக்கி தரேன். நீங்க ஜெனரேட்டர் கண்டுபிடிச்ச உடனே கால் பண்ணீங்கன்னா மத்த எல்லாரும் அங்க வந்துருவோம். ஓகே, இதுதான் நம்ம பிளானு. இதை நம்ம செயல்படுத்துறோம். பரவாயில்லையடா எபிகே. ஆளு பார்க்க டம்மி பீஸா இருக்க, ஆனா பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, நீ சொன்ன பிளானை வச்சு நம்ம செயல்படுத்தி நம்ம வீட்டுக்கு போறோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? கிளம்புவோம். போலாம். ஓகே, போலாம்னு சொன்னானுங்க. ஆனா யார் போறன்னு சொல்லவே இல்லையே. கடைசில என்ன கோத்து விட்டானுங்க. சீ, இங்க மேற்கேது தெற்கேது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. ஆமா, இது என்ன வெட்டு? ஓபன் கரோ. டேய், யாரா நிக்குது? பையனோட ஃபேக்டரி பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா என் பையனை பார்த்து தான் 40 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கண்டிப்பா நான் அவனை பார்க்க போறேன். ஹேய், யார் நீ? என் பையன் ஃபேக்டரியில நீ என்ன பண்ற? உன்னை சுத்தியாலே அடிச்சு இங்கே புதைக்க போற. ஐயோ, இந்த பொம்பளை எதுக்கு நம்மள தோத்திட்டு வந்து தெரியலையா? இது தெரிஞ்சா நம்மள கோத்து விட்டானுங்களா? போறாடாப்ப. எப்பா கிளை மாட்டியாயிட்டான். சரி, நம்ம போய் நெக்ஸ்ட் வேலைய பாப்போம் அப்படினு சொல்லி போலான்னு பார்த்தா இங்க ஒரு முதல்ல நம்மளே குறுகுறு பாத்துட்டு இருக்குது. ஒய்யார வரியா சின்ன சூரியா, அது கண்ணுல ஒரு திமிரு, ஒரு அகங்காரம் எல்லாம் தெரிஞ்சு பாருங்க. சரி, அது எங்க நடக்கட்டும், நாம ஒரு பக்கம் போவோம். இதுக்கு மேல எங்க போறதுனே தெரியல. எங்க பார்த்தாலும் இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஷீட் மாதிரி போட்டு கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆகா, இங்க ஒரு இது இருக்கு. இதுல போவோம். என்னடா ஒண்ணுமே இல்ல. ஏமாத்துறானுங்க நம்மள. ஆகா, பொந்து ஊரா உள்ள. நான் வேற என்ன இருக்குனே தெரியாம உள்ள வந்துட்டேன். இங்க வேற ஏதாவது பேய் நின்னுச்சுனா நான் எங்க போவேன்? சரி, என்னமோ ஃபேக்டரி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. போவோம் உள்ள. போரிஸ் இப்ப நல்லாவே ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்துருவான் போல. ஆனா அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நாங்க ஓடிடுறோம். இல்லனா எங்க கைய கால புடிச்சு தின்னாலும் தின்றுவான் அந்த பையன். போலீஸ்க்கு வலிக்குது. போலீஸ்க்கு
சரி அதை விட எனக்கு என்ன தோணுது தெரியுமா, இந்த மனுஷ உருவத்தை பார்த்தாலே இந்த ரோபோட்டுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. நாம என்ன பண்ணுவோம், மனுஷ உருவத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பேப்பர் கிராஃப்டோ எதாவது எடுத்துட்டு வந்து ஜெனரேட்டர் முன்னாடி வைப்போம். இந்த ரோபோட் அதை பார்த்து கடுப்பாய் ஜெனரேட்டர் முட்டி உடைச்சிரும். எப்படி ஐடியா? அவன் சொன்ன மாதிரி இங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆஹா, இங்க பாருங்க, சிங்கோல இருக்க ஒரு போஸ்டர். சரி, நாம என்ன பண்ணுவோம், இத அப்படியே ஜெனரேட்டர் முன்னாடி வச்சு அந்த ட்ரிக் வந்து வொர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லட்சம் ஓகே, வெற்றிகரமா ஃபிட் பண்ணியாச்சு. நீ பாட்டுக்கு லட்சக்கு பிச்சைக்குன்னு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்ட, ஒர்க் ஆகலன்னா என்ன பண்ணுவ? டேய், அதெல்லாம் வொர்க் ஆகும் போடா. இதுக்கப்புறம் தான் என் அண்ணன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னான். அவனுக்கு வந்து ஒரு மினி ராட் மாஸ்க் வேணுமா guys. அதுக்காக என்ன குப்பையில தரகற என்ன பண்ணுவா? ஆஹா, போட்டாவாயா, இருக்கிற பிரச்சனை பத்தாததுக்கு இவர தோத்திட்டானே. எப்பா ஒரு வழியா அவன்ட்ட தப்பிச்சாச்சு. இந்த குப்பையில இருக்கா பாப்போம். கம் ஆன், வந்துரு ஜெகஜெண்டா. வந்துருச்சா? எப்படி நம்ம மந்திரம் மாசா இருக்குல்ல. ஓகே, நாம இந்த மாஸ்க் போட்டனால எவனுக்கும் நம்மள அடையாளம் தெரியாது. டேய் போட்டாவாயா, இப்ப வாடா சிங்கிள்ஸ்க்கு. என்ன guys அந்த பையன் அங்க பாருங்க, இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்கறான். என்ன பார்த்து அந்த பயம் இருக்கட்டும் அவனுக்கு. எப்பா டேய் அண்ணா, உனக்கா கஷ்டப்பட்டு குப்பையில இருந்தாலும் பொறுக்கி இந்த மாஸ்க் எடுத்து வந்துக்கிறேன். இதையாவது போட்டு வெளியே வா தைரியமா. எப்பாடா, இதுக்கு மேல நீ அவனும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்ப நான் வரேன் உன் பின்னாடியே. அட போடா, நீ எல்லாம் என்னடா அண்ணன் தங்கச்சி, நானே தைரியமா போறேன். இந்த தட்டி மாடு பையன் போக மாட்டான். சரி, எல்லாம் என் தலை இழுத்துற அந்த போண்டாவை. ஆமா, பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி வராங்க. ஐயோ டேய் அண்ணா, ஓடுறா, அவன் பார்த்தா புடிச்சு கடிச்சிருவாடா. ஏய், நீ என்ன சொன்ன? மாஸ்க் போட்டா அவன் பார்க்க மாட்டான்ல என்ன? டேய் வெண்ண, அவன் தோத்தறதே என்ன தாண்டா. அடி மொய்யால, உன்னை துரத்ததுக்கு நான் ஏண்டி ஓடணும்? இப்பயாவது கொஞ்சம் ஜாக்கிங் போய் தொப்பையை குறைப்பேன்றதுக்காக தான்டா ஓட சொன்னேன். என்ன தெனாவட்டு உனக்கு? சரி சரி, ரொம்ப பேசாத, மூடிட்டு அந்த லிவரை புடி. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்களே இன்னைக்கு. இருக்கிற கொஞ்ச நஞ்சமானத்தை வலிக்கிறியடி. ஓ, உனக்கு மானல்ல வேற இருக்கா? ஏய், பேசிட்டே எதுக்கு நீ கண்ணு எடுக்கிற? பேச்சா இருக்கட்டும்டி. டேய் மெண்டல், அதுக்குள்ள நான் இதுல சொருக முடியுமா பார்த்தேன். அப்படியே திருப்பி வாயில சொல்லிக்கோ. டேய், என்னடா அங்க முணுமுணுப்பே, கண்ணுல அடி வேணுமா? இல்ல நான் சும்மா லொலாய்க்கு சொன்னேன், வேற எதுவும் இல்ல. அந்த பயம் இருக்கட்டும்டா. ஃபர்ஸ்ட் இந்த கண்ணை போய் நம்ம டீம்மேட்ஸ்ட்ட கொடுப்போம். அவங்களுக்கு இது தேவைப்பட்டாலும் தேவைப்படும். டேய் பிகிலே, என்னடா உனக்கு கண்ணை யூஸ் பண்ணிக்கோடா. டேய், கண்ணு கிடைச்சிச்சுடா. எவனா வர்றது? கிளவுனா கிளவியா? எவன் வந்தாலும் தூக்குறேன்டா இன்னைக்கு. அது வேற கேம், இது வேற கேம். அதுவே தெரியல, கிழவன் தூக்குறானோ. ஃபர்ஸ்ட் கண்ணை தூக்குடா ஒழுங்கா. இவனுங்க ரெண்டு பேரும் கண்டுக்காதீங்க. அப்படிதான் அதை அடிச்சிட்டு இருப்பானுங்க. சோ நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஆஹா, போண்டாவை அங்கிள் குட் மார்னிங். ஐயோ குட் மார்னிங் சொல்லுறது குத்தம் வரா. வாங்கி ஒரே அறைய அரைஞ்சிட்டேடா. இந்த பொருளை கண்டுபிடிக்கலாம் நாங்க போனேன் guys. அதுக்குள்ள ஒரே ஆஹா, இங்க நிக்கிறான்டா. நன்னாரி பையல, நான் அப்படி சுத்திட்டு போறேன், ஓடுறான். ஓய் சுட்கி, என்ன இது கண்ண சிவப்பா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, இங்க அங்க சுத்திட்டு இருந்தானா அத பார்த்து அந்த பெரிய ரோபோட் இருக்கால, பாசமா ஒரு தட்டு தட்டிட்டான். அதான் கொஞ்சம் சிவப்பாயிருச்சு. சரி ஓகே, இந்த லிவர் நல்லா இழு. உங்களுக்கு கடுப்பு, உன் வாயில நெருப்பு, உன் சொத்துல பருப்பு, உன் தலையில செருப்பு. பல மந்திர தந்திரங்கள்லாம் போட்டு ஒரு வழியா நம்ம சார்ஜ் ஏத்திட்டோம். சரி சுட்கி, நான் கிளம்புறேன். அட பாவி, அதுக்குள்ள மறந்துட்டாங்க இவன். நன்னாரி பையன். சோறுன்னு ஒண்ணு எவ்வளவு வேகமா ஓடுறான் பாத்தீங்களா? எனக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க போய் சாப்பிட்டு தான் இருப்பான். சரி போய் அவன் என்ன பண்றான் பாப்போம் நாம. டேய் எல்லாம் மறைச்சு வைங்கடா, அந்த பொண்ணு வருதுடா. நல்லா கருப்பு முறுக்குன்னு இருக்குடா. அப்பா, நல்ல டேஸ்டா. டேய் எதுக்கு இது புடி? என்னடா பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியாம? ஈஹி, நாங்க இவ்வளவு நேரம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். உனக்கு எடுத்து வைக்கலாம் தான் சொன்னேன், ஆனா அந்த தடியங்கிறான்ல மொத்தமா தின்ட்டான். ஆனா போன வைத்தா மொத்தமா நீயே முழுங்கிட்ட. நான் என்னடா சாப்பிடுறது? ஒரு தேங்காய் பிஸ்கெட்டா கூட வைக்கல கேஸ் அவன். சரி சுட்கி, பிளான கேளு. நம்ம மோட்டு வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, ஹைட்ராலிக் ஜாக்கை வச்சு ஷெட்டை திறந்துட்டு நான் போய் ஒளிஞ்சுப்பேன். அப்புறம் நாம என்ன பண்றோம்னா, பிகில் கையில கொடுத்த கன் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த போஸ்டர் மேல வச்சு பிகில் ஜெனரேட்டர் பின்னாடி வந்து நல்லா அந்த ரோபோட்டை கழுவி ஊத்தணும். அதை பார்த்து அந்த ரோபோட் கடுப்பாயி நேரா ஜெனரேட்டர் முட்டிடுச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். எப்படி நம்ம பிளானு? சரி, உன் பிளான் நல்லா இருக்கு. ஓகே டீம், நம்ம பிளானை நம்ம செயல்படுத்தி காட்டுறோம். கண்டிப்பா. அதெல்லாம் சரிடா எப்பிகே. ரோபோட் யார் இங்க வர வைக்கிறது? அதுக்குன்னு எங்க கிட்ட ஸ்பெஷலா ஒரு ஆள் இருக்காங்க. ஸ்பெஷல் நானுங்க. நான் தான் ஸ்பெஷல்னு சொல்லவே இல்லையா? அத பாருங்க guys, போண்டாவே வரா. எப்பா ஒரு வழியா அவன் நீட்டாடா அதுல. எல்லாரும் ரெடியா? அவங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் ஷட்டரை திறக்க போறேன். திறந்துட்டேன். எப்பா டேய் அண்டா மண்டையா, அடுப்பு வாயா, வான்கோழி வாயா, கொலா புட்டு மூக்கா, முடிஞ்சா என் கூட சண்டைக்கு வந்து ஜெயிச்சு காட்டுறா. டேய், நான் மட்டும் சண்டை போட்டான்னு வையேன், உன் மண்டைய உடைச்சு உன் கண்ணை பிரிக்கி உன் குடலை கொய்த்தி அமுச்சு விட்டுருவேன்டா. டேய், ஆம்பளையாண்டா சண்டைக்கு வாடா. நீ வாடா சண்டைக்கு வா. மிஷன் சக்சஸ். போடு வேற லெவல். நாம கலாய்ச்சதுக்கு அவனே வந்து முட்டிட்டு சூசைட் பண்ணிட்டானா பாத்துக்கோ. என்ன மாதிரி நான் கலாய்ச்சிருப்பேன்னு. சரி ரொம்ப ஓட்டாத. நம்ம
செய்வோம். அடே நான் மாஸ்க் இல்லாமலே வெளியே போக மாட்டேன். என்ன கோத்து விடுறீங்களா? அந்த பிளாஸ்ட்ல அந்த மாஸ்க் உடைஞ்சிருச்சு கைஸ். இல்லனா அது போடாம நான் எப்படி வெளியே வருவேன்? கடைசில என்ன கோத்து விட்டானுங்க அவனுங்க. டேய் நெக்ஸ்ட் என்ன மிஷன் பண்ணனும் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கடா வாக்கி டாக்கில. நீங்க பாட்டுக்காக நின்னு இருந்தா நான் எப்படிடா பண்றது? கேக்குதா? ஹலோ 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 மிஸ்டர் மோட்டு, உங்க நெக்ஸ்ட் மெஷின் எங்க இருக்கு நாங்க தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி தெரியுற வென்ட் வழியா நீங்க வெளிய வந்துருங்க. வெளிய வந்துட்டு அப்படியே உங்க முன்னாடி ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஏணி இருக்கும். அது மேல கிளைம் பண்ணி மேல போனீங்கன்னா அங்க ஜன்னல்ல வந்து ஒரு ஓட்டை இருக்கும். ஐயோ டேய் வெயிட் பண்ணுங்கடா. சொன்னா கையில பாத்துட்டாடா. ஐயோ உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட வேண்டியதா இருக்கு. இதான் அவங்க சொன்ன ஏணியா? நாம சீக்கிரமா ஓடிடுவோம் மேல. ஹலோ மிஸ்டர் மோட்டு, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற விண்டோ வழியா எகிரி குதிச்சிருக்க. ஓவர். ஓகே ஓகே மிஸ்டர் பிகல், நான் எதிரி குதிச்சிட்டேன். இந்த இடத்தை எங்கே பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா இந்த ஆண்டி தானே கைஸ் அந்த ரோஸ் மில்கெல்லாம் துப்போம். நல்ல டேஸ்டா தான் இருக்கு. ஐயோ கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த ஆயா கிட்ட மாட்டிக்கிட்டோமே. இன்னைக்கு எப்படி தப்பிக்க போறேன்னு வேற தெரியல. ஐயா குட் மார்னிங். ஐயா ஆயா ரோஸ் மில்க் எல்லாம் துப்புது. எப்படியாவது இங்க இருந்து ஓடிடுவோம். நாம ஓடிடுவோம் எங்க ஓடுறது? ஆஹா இவன் வேற பாத்துட்டானே. ஐயோ என்னடா எல்லாம் ரவுண்டு கட்டிருக்கே. இருங்கடா கொஞ்சமாவது டைம் கொடுங்கடா, ஓடிடுறேன். உஜ்ஜால இந்தாடா டிராப் சாவுடா போய். எனக்கே ஆட்டம் காட்டுக்கிறான் இந்த ஐஸ்கிரீம் முக்கன். சரி ஓகே, இங்க ஒரு ஏணி இருக்கு. இது வழியா நம்ம ஏறி எப்படியாவது அந்த ஜெனரேட்டரை போய் கண்டுபிடிக்க முடியுதா பாப்போம். என்னடா ஒண்ணுமே இல்ல, ஏமாத்துறானுங்க. நான் கூட ஜெனரேட்டர் இருக்குமோன்னு ஆசையா போய் திறந்து பாக்குறேன். அவனா ஏமாத்திடுறானுங்க. நானும் அங்க சுத்துறேன் இங்க சுத்துறேன். பார்த்தா இங்க ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. ஓபன் கரோ அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா கடைசியில இங்கதான் இருக்கு ஜெனரேட்டர். ஹலோ ஹெட்குவார்ட்டர்ஸ், நான் ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் சீக்கிரமா இங்க வந்து சேர்ந்துருங்க. ஓவர் ஓவர். பரவாயில்லையாடா மோட்டு, உனக்கு கொடுத்த மிஷினை என்ன மாதிரியே சீக்கிரமா முடிச்சிட்டேன். நாங்கெல்லாம் யாரு? எவ்வளவு பெரிய மிஷினை வேணா முடிப்போம். அப்போனா இதை வச்சுக்கோ. இது ரெண்டுத்தையும் எனக்காக கண்டுபிடிச்சு கொடு. ஐயா என்ன ஏன் தலையில கட்டுற? இப்பதானே நான் என் மிஷினை முடிச்சுட்டு வந்தேன். நீ போ. டேய், உன் மிஷின் எந்த விட ரொம்ப சின்னது. அதனால நீ என்ன பண்ண, இதையும் சேர்த்து பண்ணனா கணக்கு சரியா போயிடும். எப்படி நம்ம ஐடியா? கடைசியில எல்லாத்தையும் என் தலையிலே கட்டாங்க. ஆனா நான் வந்து அவ சொன்னதை வந்து செய்ய போறது இல்ல. நம்ம எப்பிக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அந்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்றதுக்காக வித்தியாசமா ஒரு ரெட் கலர்ல நம்ம ரோல் மாதிரி இருக்குமாங்க. அத வந்து கண்டுபிடிக்க சொன்னா அதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எல்லா பாக்ஸ்லயும். நானும் தேடுறேன் ஒண்ணுதே கிடைக்க மாட்டேது. பிளடி நான்சென்ஸ். கண்டிப்பா இதுல கிடைச்சிரும். கமான் ஜெகதண்டா வந்துரு. நம்ம மந்திரம் எப்பவுமே வேலை செய்யுது கைஸ். எப்படியே மாசா கண்டுபிடிச்சிட்டோம்ல. சரி இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருவோம் நம்ம இப்போ. கம்மிங்கயா அப்படியே ஸ்டைலா உள்ள வந்து எப்பிக்கே இந்தாடா இதை வச்சுக்கோடா. அதை அப்படியே கீழே போடு. எனக்கு இன்னொரு விஷயம் தேவைடா. இந்த குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா ப்ளோ டார்ச், அதை கண்டுபிடிச்சு தரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு இல்லைனாலும் 2 ரூபா தரேன். கச்சா மாங்க வாங்கி கச்சினே போ. நீ கச்சினு போவியா இல்ல உறிஞ்சினு போவியா இல்ல பரண்டிட்டு கூட போடா. ஃபர்ஸ்ட் என் வேலை என்னடா ஆச்சு? நான் சொல்லி எவ்வளவு நேரம் போச்சு? அவன் கண்டுபிடிக்க சொல்றான்டி ப்ளோ டார்ச். இப்போ நான் உருவாம் பார் ஒரு வீச். நீ போய் விழுவடா இந்த கோல்டன் பீச். ஆரம்பிச்சா ரைமிங்கா பேச இந்த லூஸ். சரி நம்ம போய் கண்டுபிடிச்சிருவோம் கைஸ். அங்க பாருங்க கைஸ் ஐஸ்கிரீம் முக்கன். ஐயோ அவன் கண்ணுல மட்டும் பற்றவே கூடாது. அப்படியே பொறுமையா நம்ம தப்பிச்சு போயிருவோம் எப்படியாவது இங்க இருந்து. இந்த சைடு தான் வந்தான். எங்க போனான்னு வேற தெரியல. திடீர்னு குறுக்க வந்துட்டானா. ஐயோ பாத்துட்டான். ஓடுறா. ஐயோ எங்க ஓடுறதுன்னு வேற தெரியல. இங்க ஒரு கதவு இருக்கு. இது வழியா நம்ம வெளியே ஓடுருவோம். இங்க ஒரு கன் இருக்கும்ல. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரைட்டு இன்னைக்கு சத்தா நம்ம ராடு. ஒய்யாள் என்னடா பாக்குற? வாங்கிக்கோடா. பயப்புள்ளைக்கு நல்லா சாக்கு கிரு நேரம். எப்படி ஏறும்? கிரு நேரம். சரி அது ஏறிட்டு இருக்கட்டும். நாம போய் நம்ம தங்கச்சி சொன்ன மாதிரி இந்த பச்சை கலர் பாட்டு தான் இதுதான் தேடிட்டு இருந்தேன். இது நான் கொண்டு வரலன்னு சொல்லி ரைமிங்க பேசியே கொண்டுருச்சு அந்த பொண்ணு. சரி ஓகே, இதை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ ஐஸ்கிரீம் ஓகே. டே மாப்பிள 1ஆம் கிளாஸ் 1ஆ படிச்ச மறந்துட்டியாடா? எப்படி ஞாபகம் இருக்கா? யூகேஜி வரைக்கும் தானே படிச்சேன். சரி ஓகே, இவனை இந்த கேக் ட்ரே வச்சு நாம கொலை பண்றோம். ஒய்யால சாவுடா. எனக்கே ஆட்ட கட்டுறியா? சரி ஓகே, நம்ம இந்த பச்சை கலர் பாட்டில் எடுத்து கொண்டு போய் நம்ம தங்கச்சிட்ட கொடுத்துருவோம். தங்கச்சி என்ன பேச்சு பேசுன நீ? இப்ப பாரு கெத்தா பாட்டில் எடுத்துட்டு வந்துக்கிறேன் நான் முன்னாடி. இந்தா இதை வச்சு என்ன பண்ணுவோம் பண்ண எல்லாம் வாயில கூட ஊத்திக்கோ. டேய் மென்டல், நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடா. சீக்கிரமா ஏஜென்ட் பிகிலுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பாட்டில கண்டுபிடிச்சு கொடுடா. சரி அவனை கால் பண்ணுவோம். ஹலோ பிகிலே கேக்குதாடா? எனக்கு ஒரு பாட்டில் வேணும்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட. அதோட ஷேப் சிலிண்டரிக்கலா தான இருக்கும். ஆமா ஓகே, இப்போ அதோட மூடி எப்படி இருக்கும் சொல்லு. பாதி மூடி வந்து உள்ள போன மாதிரி இருக்கும். ரைட், அதே நடுவுல ஒரு சிம்பிள் இருக்கும் பாத்தியா? அது என்னதுன்னு கொஞ்சம் சொல்லு. ஒரு 8 வரைஞ்ச மாதிரி இருக்கும்டா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓவர். எப்படி மாசா கண்டுபிடிச்சிட்டோமா?
ஓகே ஓகே இத அப்படியே எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துருவோம். ஏமா இந்தாம்மா 2வது பாட்டிலே கண்டுபிடிச்சிட்டேன் வச்சுக்கோ. கொய்யா அவ்வளவுதான் 2 பாட்டில் கிடைச்சிச்சுல. இப்ப போறா யாரையா சகமுக எப்படி இத உருக்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். அடி பாவி சொல்லி இருந்தா ஒரு சுத்தி எடுத்து உடைச்சிருப்பேனே. டேய் நீ பாட்டு சுத்தி வச்சு உடைச்சனா உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போயிராது. அப்ப நீ உருக்கும் போது போவாதா உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்? கேட்டாம் பாரு கேள்வி. டேய் லாஜிக்கலா கேட்காதீங்கடா எனக்கு தெரியாது போங்கடா. ஆடி வாய் முடுங்கடா. டேய் அந்த இதை எடுத்து என் கையில குடுறா. இந்தா வச்சுக்கோ. நீ இன்னும் என் ப்ளோ டார்ச்சை கண்டுபிடிக்கலல்ல, அது ஒரு லாக்கர் உள்ள வச்சிருப்பாங்கடா. நீ என்ன பண்ணு, என் எலக்ட்ரிக் கன் எடுத்து கொண்டு போய் சுட்டு அதை ஓபன் பண்ணி ப்ளோ டார்ச் எடுத்துட்டு வா. சரி சரி போறேன். நம்ம எபிக் பையன் சொன்ன மாதிரி இங்க ஒரு லாக்கரி காணுமே. இங்க ஒண்ணு இருக்கு கைஸ். போடுறா அடி. என்னால எவனாலையும் சாய்க்க முடியாதுடா. ஐயோ சொல்றதுக்குள்ள ஒருத்தர் சாத்திட்டானே, ஒரே கேவலமா போச்சு. சரி எடிட்டிங்ல தூக்கிடுவோம். நமக்கு ப்ளோ டார்ச் கிடைச்சிருச்சு கைஸ். இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவோம் நாம இப்போ. இந்த வச்சுக்கோடா. எனக்கு ப்ளோ டார்ச் கிடைச்சிருச்சுடா. கச்ச ஆளாளுக்கு ஒவ்வொரு சவுண்ட் விட்டுறீங்களேடா. எப்படிடா? சரி புலம்பாம இந்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணு. எதே ஹேக்கா? எனக்கு வெறும் ஸ்நாக் மட்டும் தான்டா சாப்பிட தெரியும். சாப்பிட தெரியும்ல, அதே மாதிரி ஹேக் பண்ணு. அதை அப்படியே பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி மேல அடிக்கிட்டே போ. அததான்டா பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுமே முடியலையாடா. இல்லடா இவ்வளவு நேரம் 3 வச்சு இப்ப 2 வருது. அட பாவிகளா ட்விஸ்ட் வைக்கிறானுங்க கைஸ். என்னடா வெறும் ஒண்ணு தான் வருது. எப்படியே முடிச்சிட்டேன்டா நானு. மிஷன் சக்சஸ். அதெல்லாம் ஓகே. இப்ப இன்னும் மீதி ஒரே ஒரு மிஷன் தான் இருக்கு. யார் பண்ண போறது? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நானு, வேலைய பக்காவா முடிக்க நான். நீங்க 2 பேர் இங்கே ரெஸ்ட் எடுங்க. மீதி வேலைய நாங்க பாத்துக்கறோம். நான் பிகிலே அலற விடுவோமா? வாடா தெரிக்க விடுவோம்.